Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். பிக் நியூஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். மத்திய கிழக்கில் திரும்புமா அமைதி, என்ன செய்ய போகிறது இந்தியா என்றுதான் இன்றைக்கி நாம் பிக் நியூஸ் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். நம்மோடு ஐக்கிய நாடுகள் சபையில் முன்னாள் அலுவலர் திரு கண்ணன் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். மீண்டும் மேற்காசியாவில் போர் பதற்றம், ஒரு ஒப்பந்தம் வந்துச்சு, அதுக்கப்புறம் திடீர்னு மீண்டும் ஒரு தாக்குதல், என்ன நடக்குது சார்? ஒன்றும் இல்லை, அதாவது இந்த 14 அம்ச ஒப்பந்தம் ஜூன் 17 அன்னைக்கு கையெழுத்தாச்சு. அந்த 14 அம்ச ஒப்பந்தத்தில் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்கிறது தான் ஒரு முக்கியமான இலக்கு. அமெரிக்க முற்றுகை அங்கே நடந்துட்டு இருந்துச்சு. அவர்கள் அதை மூடிட்டாங்க. ஈரானியர்கள் மூடினதை திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். அமெரிக்க முற்றுகையை முடித்து விட்டார்கள். ஹோர்முஸ் நீரிணையில் பழையபடி கப்பல் போக்குவரத்து திரும்பியது. அதனால் ஒரு இயல்பு நிலை. ஆசிய நாடுகள் அங்கே அது வழியாக வரக்கூடிய எண்ணெயையும் சமையல் வாயுவையும் உரத்தையும், ஏன்னா அது வழியாக இதெல்லாம் வந்துட்டுருக்கு, அதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தவர்களுக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருந்துச்சு. நாமே இந்தியாவிலேயே சமையல் வாயு தட்டுப்பாடு நமக்கு வந்துச்சு. பலமுறை இருக்குது, பலமுறை நம்ம எண்ணெயினுடைய விலையை உயர்த்தியிருக்கோம், சமையல் வாயு விலையவும் ஏற்றிருக்கோம். இதெல்லாம் ஒரு பழசு, திருப்பி ஒரு பழைய நிலைக்கு நம்ம போயிடுவோம், இயல்பு நிலை வந்துடும் நினச்சிட்டு இருக்கும் பொழுது, இந்த 14 அம்ச ஒப்பந்தத்தில் ஈரானியர்கள் அந்த ஹோர்முஸ் நீரிணையை அவர்கள் எதற்காக அணு சக்தியாக மாறணுன்ற ஒரு வேட்கையை வைத்திருந்தார்களோ, அது வந்து ஒரு இன்சூரன்ஸ், ஒரு காப்பீடு, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. அவங்க ஒருவேளை அணுசக்தியாக மாறியிருந்தால் அமெரிக்க தாக்குதல் என்பதே நடந்திருக்காது, இஸ்ரேலிய தாக்குதல் நடந்திருக்காது. அந்த இடத்துக்கு போயிடணும்னு நினைக்கிறாங்க. அதை விட வலிமையாக ஒரு ஆயுதத்தை அவர்கள் ஹோர்முஸ் நீரிணையில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதை மூடிட்டா உலகத்தில் 5ல் 1 பங்கு எண்ணெய் போக்குவரத்து நின்று போயிடுது. அப்படி போயிடுச்சுன்னா உலகத்திலேயே எண்ணெயினுடைய விலை சரமாரியாக ஏறிவிடுகிறது. உலகத்துக்கு ஒரு பெரிய நெருக்கடி வருது. அமெரிக்க குரல் வளையை பிடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஹோர்முஸ் நீரிணை என்பது அவர்களுக்கு ஒரு பிரம்மாஸ்திரமாக கையில் கிட்டியிருக்கிறது. இந்த 14 அம்ச ஒப்பந்தத்தில் 60 நாளைக்கு எப்படியும் முன்னாடி இருந்த மாதிரியே, எப்பவும் இருந்த மாதிரியே, கட்டணங்கள் எதுவும் இல்லாமல், சுங்க கட்டணம், எந்த வரி விதிப்பும் இல்லாமல் கப்பல்கள் சுதந்திரமாக பயணம் செய்யும் என்று அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். 60 நாளைக்கு மட்டும்தான். 60 நாளைக்கு மேலே அவர்கள் அதை தங்களுடைய இறையாண்மையை முழுமையாக அதில் செலுத்தணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு கட்டணத்தை விதிக்கணும், அவங்க சொல்கிற வழியில் தான் கப்பல்கள் பயணம் செய்யணும்ன்ட்டு. இந்த ஒப்பந்தம் வந்தபோது ஈரானியர்கள் ஒரு பாதையை சொன்னாங்க அங்கே வரக்கூடிய கப்பல்களுக்கு. ஒப்பந்தத்துக்கு போருக்கு முன்னாடி 138 கப்பல்கள் ஒரு நாளைக்கு போயிட்டு இருந்துச்சு. ஒப்பந்தத்தில் இந்த வழியாக தான் நீங்கள் போகணும்னாங்க. அமெரிக்கர்களை உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒட்டிய பாதையில் போகணும், ஓமன் வழியாக போகக்கூடாதுன்னு அவங்களுடைய வாதம். அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் இருக்கக்கூடிய ஒரு உலக நாடுகள் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு ஒமானை ஒட்டிய ஒரு பாதையை சொல்லியது. அந்த பாதை வழியாக நிறைய கப்பல்கள் போக ஆரம்பித்தாங்க. அதை தடுக்கிற முயற்சியாக ஈரானியர்கள் 3 கப்பல்கள், வர்த்தக கப்பல்கள், ஒரு எரிவாயு கப்பல் கத்தாரிலிருந்து, ஒரு கச்சா எண்ணெய் எடுத்துகிட்டு வந்த சவுதி கப்பல், இன்னொன்று வந்து லைபீரிய கொடி தாங்கிய இன்னொரு கப்பல் கச்சா எண்ணெய் எடுத்துகிட்டு வந்தது, இதை 3ஐயும் தாக்கிட்டாங்க. தாக்கின உடனே அமெரிக்கர்கள் பதில் தாக்குதல் செய்தார்கள். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இவர்களை விட கடைந்தெடுத்த அயோக்கியர்கள் கிடையாது, ஸ்கம் அப்படின்னு சொன்னார். இதுதான் நடந்திருக்கு. அவங்கள்ட்ட இதுக்கப்புறம் பேசுறது வீணானது. அவங்களுடைய ஈரானுடைய கொலை பட்டியலில் நான் தான் முதலிடத்தில் இருக்கிறேன், இனிமேல் அவங்கள்ட்ட பேசி பயனில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது ஒரு பக்கம் இந்த தாக்குதலுக்கு பிறகான வார்த்தைகளை இதை பார்க்குறோம். அதே நேரத்தில் ஈரானுடைய அதி உயர் தலைவராக இருந்த அயத்துல்லா கமேனியுடைய இறுதிச் சடங்கு நல்லடக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிற சூழலை தான் இந்த தாக்குதலை ஒரு பக்கம் நடத்தியிருக்காங்க. அங்கே எல்லா நகரங்களுக்கும் இறுதி மரியாதையெல்லாம் செலுத்திட்டு அதுக்கப்புறம் இப்போ நல்லடக்கம் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுடைய பிரதிநிதிகளை பங்கேற்றதையும் பார்க்க முடியுது. உலக நாடுகளுடைய பிரதிநிதிகளும் அங்கே பங்கேற்றிருக்காங்க. இந்த சூழலில் அமெரிக்கா தாக்குதல் நடத்துறது இந்த 3 கப்பல் மீதான ஈரானிய தாக்குதலை காரணமாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும்தானா? இல்லை, அது மட்டும்தான். ஏன்னா அவர்கள் மஷாதில் அந்த நல்லடக்கம் நேற்று நடந்து முடிஞ்சது. அதை வந்து அவங்க தடுக்கணும்னு நினச்சிருந்தா தடுத்திருக்கலாம். 4 மாதங்கள் கழித்து ஒரு நல்லடக்கம் நடக்குது என்பதே வந்து எவ்வளவு பாதுகாப்பற்ற சூழலை அமெரிக்காவும் இஸ்ரேலியர்களும் ஈரானில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கான அறிகுறி.
அவருடைய மறைந்த கமேனியினுடைய மகன் தற்போதைய உச்ச தலைவர் அந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ளவில்லை என்பது இன்னும் ஒரு முக்கிய செய்தி. இறந்து போன கமேனியினுடைய 3 மகன்கள் கலந்து கொண்டார்கள். மொஜ்தபா கமேனி தற்போதைய உச்ச தலைவர் கலந்து கொள்ளவில்லை. அதனால் ஒரு வார காலம் அவர்களுக்கு நான் அவகாசம் கொடுத்துருக்கேன் இந்த நல்லடக்கத்தை செய்கிறதுக்கு அப்படின்னும் ட்ரம்ப் ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு 8 நாள் முன்னாடி சொன்னார். அதனால் அமெரிக்கர்கள் நினைத்தால் உங்களுடைய படுக்கை அறை வரைக்கும் கூட வந்து தாக்கலாம் என்ற அளவுக்கு தான் இன்றைக்கி அதிநவீன விஞ்ஞானம் அறிவியல் வளர்ந்துருக்கு. அதே சூழலில் பார்த்தீங்கன்னா சார், உலகிற்கு ஈரான் ஒரு செய்தியை சொல்லியிருக்கு. இந்த இறுதிச் சடங்குகள் பங்கேற்ற தலைவர்கள் மூலமாக பங்கேற்ற தலைவர்களுக்கு நன்றியும் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தல் இருந்தாலும் கூட அதை கடந்து உலக நாடுகள் ஈரான் பக்கம் நிற்கிறாங்க, இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற வகையில் இது அமைந்தது அப்படிங்கிறாங்களே. இல்லை, நான் அப்படி நினைக்கல. அதாவது இதில் அந்த நிகழ்வில் நல்லடக்க சடங்குகள் 6 நாள் தொடர்ந்து நடந்துச்சு. அதில் கலந்துக்கிட்டவர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தினுடைய நாடுகளுடைய தலைவர்கள் யாராவது கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அண்டை நாடான பாகிஸ்தானுடைய பிரதமர் கலந்துக்கிட்டார். பாகிஸ்தானுடைய முப்படை தளபதி ஆசிம் முனீர் கலந்துக்கிட்டார். அவங்க கலந்துக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. அவங்க அண்டை நாடு ஒன்று. 2வது, அவர்கள் மத்தியஸ்தம் செய்பவர்கள். இவ்வளவு தூரம் இந்த பேச்சுவார்த்தைகளை கொண்டு வந்ததும் 38 நாளைக்கு பிறகு போர் இடைக்கால ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்துறதுக்கு பாகிஸ்தானிகள் தங்களுடைய நேரத்தையும் தங்களுடைய கௌரவத்தையும் தங்களுடைய அரசியல் முதலீட்டையும் மொத்தமாக அதில் போட்டிருக்கிறார்கள். அதனால் அவங்க போகிறாங்க. வேறு எந்த நாட்டு தலைவர் போனார்? எல்லாம் அதிகாரிகள் அளவில். நமக்கு பிரதமருக்கு அழைப்பு வந்தே பிரதமர் போகவில்லை. இது அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு அல்ல. இவர் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் அல்லது எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தலைவர் அப்படின்னு நான் நினைக்கல. அவர் ஒரு போலரைசிங் ஃபிகர். அவங்க நாட்டிலேயே அவ்வளவு பேர் அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் வந்தாங்க. இருந்தாலும் கூட அவர் மீது நிறைய வருத்தம் உள்ளவர்களும் இருக்கக்கூடும். அது வெளியில் நமக்கு தெரியல. அதனால் அவர் ஒரு கொடுங்கோல் மன்னர் அல்லது ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளர் அப்படின்ற எண்ணம் பல பேருக்கு இருக்குது. அது அங்கே இருக்கிற அரபு நாடுகள் சுற்றி இருக்கிற நாடுகள்லையும் அது இருக்குது. நீங்கள் பதில் தாக்குதல் என்பது பார்க்குறப்ப குவைத்து, பஹ்ரைன், கத்தார் உள்ளிட்ட அமெரிக்க ஆதரவு தளங்கள் மீது இப்போ தொடர் தாக்குதல் நடந்துட்டு இந்த சூழலில் சார் மீண்டும் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்திருக்கிறது. கொஞ்சம் நம்ம நிறைய நெருக்கடிகள் நம்மளுக்கு கட்டுப்பாடு பற்றாக்குறை இல்லை, ஆனால் ஒரு கட்டுப்பாடு வைத்திருந்தோம் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அதனுடைய பாதிப்புகளை பார்த்தோம். இப்போ இது இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அது ஒரு முடிவுக்கு வர இந்த நிலை தொடர்ந்தால் அதிகரிக்கும். ஏன்னா உங்களுக்கு கச்சா எண்ணெய் போருக்கு முன்னாடி ஒரு $70 அளவில் இருந்துச்சு. அந்த இடத்துக்கு திருப்பி இந்த இடைக்கால ஒப்பந்தம் வந்த பிறகு போச்சு. ஆனால் இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் சரமாரியா ஏறக்குறைய ஒரு 1.25 மடங்கு அது ஏறுறதை நம்ம பார்த்தோம். நவம்பரில் அமெரிக்காவில் காங்கிரஸுக்கான இடைத்தேர்தல்கள் வரப்போகுது. அங்கே எண்ணெய் விலை என்பது நம்ம நாட்டில் எப்படி மின்சாரமோ அல்லது குடிநீரோ எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி எண்ணெய் அங்கே 30 கோடி வாகனங்கள் இருக்கின்றன அமெரிக்காவில். 35 கோடி மக்கள், 30 கோடி வாகனங்கள். அங்கே நீங்கள் அமெரிக்கா போனீங்கன்னா சாரையாக வாகனங்கள் 24 மணி நேரமும் அவர்களுடைய சாலைகளில் பயணம் செய்வதை நீங்கள் பார்க்கலாம். அங்கே விலை ஏறிச்சுன்னா அந்த பெட்ரோல் பங்க்கில் அந்த பம்பில் விலை ஏறிச்சுன்னா அது இப்போ இங்கே ரேஷன் கடையில் மட்டமான அரிசி போட்டால் அது எப்படி நிர்வாகத்தை பாதிக்குமோ, தேர்தல்களில் எதிரொலிக்குமோ அதே நடக்கும் அங்கே. இந்த காரணங்களால் இந்த தாக்குதல், இந்த மோதல்கள் 2 பேருமே, 2 ஈரானியர்களும் சரி அமெரிக்கர்களும் சரி இதை தொடர்ந்து நடத்தக்கூடிய இடத்தில் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்கனுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒன்று சொல்கிறார். ஈரானுடைய கொலைப்பட்டியலில் நான் தான் முதலிடத்தில் டாப்பில் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படின்னா இப்போ ஒரு எதிர்ப்பு 2 பக்கமும் இருந்துகிட்டு இருக்கிற சூழலில் இதை இது முதல் முறையும் இல்லை, ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அப்போ தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டே வர்றாருன்னா அப்போ அமெரிக்கர்களுக்கு ஒரு ஈரானை ஒரு வலுவான எதிரியாக காட்டுறது அல்லது எதிர்ப்பு மனநிலையை அப்படியே தொடர வைக்கிறதுக்காக சொல்கிறாரா, வேறு ஏதானும் காரணம் இருக்காது? இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் இஸ்ரேலியர்கள் அவருக்கு சொல்லும் தகவல்களை நம்புகிறார். அப்படி நம்பித்தான் அவர் இந்த போரையே தொடுத்தார். இந்த போர் தொடங்கின உடனே பெரிய மக்கள் எழுச்சி ஏற்படும், அவர்களுடைய ஆட்சியாளர்களை, இந்த கொடுங்கோல் ஆட்சியாளர்களை தூக்கி எறிந்து விடுவார்கள், இப்படியெல்லாம் தவறான நுண்ணறிவு தகவல்களை அவருடைய காதுகளில் புகுத்தி அமெரிக்க உதவியை இஸ்ரேலியர்கள் நெத்தன்யாகு பெற்றுவிட்டார். தொடர்ந்து இந்த சாத்தான் வேதம் ஓதுவது போல்
அவருடைய காதுகளில் இதை சொல்லிக்கிட்டே இருக்கார். ஈரான் இந்த மாதிரி ஒன்று பண்ணுமா அப்படின்னா அது தெரியலை எனக்கு. ஆனால் இதை அப்புறம் அதிபர் ட்ரம்ப் சொல்கிற எல்லாமே வந்து மிக 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 மிகைப்படுத்தி பேசுபவர் அவர். ட்ரம்ப் மேலே பெரிய பிரியம் வந்து ஈரானிய ஆட்சியாளர்களுக்கு இருக்குன்னு நான் சொல்ல வரலை. ஆனால் அவரை அந்த மாதிரி ஒரு படுகொலை செய்வதனால் அவர்களுக்கு என்ன பயன் இருக்க முடியும் என்றதை நம்ம எண்ணி பார்க்கணும். ஆனால் இப்போ கூட இந்தியா பாகிஸ்தானுடைய அந்த இப்போ நான் தான் நிறுத்தணுங்கிறது அதை தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்றாரு. அது பெரிய விமர்சனத்துக்கும் சில இடங்களில் கேலிக்கும் உள்ளாக இருக்கிறத பார்க்க முடியும் சார். ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேலுடைய கூட்டு இராணுவ தாக்குதல் பிப்ரவரி 28 தொடங்கினப்போ ஒரு காரணம் அங்கே அணுசக்தி ஆராய்ச்சி மையங்களை அணு ஆயுதங்களை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான். இந்த சூழலில் நம்முடைய பிரதமர் ஆஸ்திரேலியா பயணம் மேற்கொண்டு அங்கே ஒப்பந்தங்களை கையெழுத்தாகியிருக்கு. அதில் மிக முக்கியமாக அணுசக்தி ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு யுரேனியத்தை அவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது சர்வதேச அளவில் இன்னும் சில விஷயங்களும் பேசியிருக்காங்க. நம்முடைய பிரதமர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, பல நாடுகள் நடக்கிற இந்த போர் சூழல் பதற்றத்திற்கு பேச்சுவார்த்தையும் ராஜ்ய எதிரான நடவடிக்கையும் தான் தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்தியா அமெரிக்காவுக்கு அல்லது உலகிற்கு சொல்லுகிற ஒரு அழுத்தமான செய்தி என்னவா இருக்குது? இல்லை, அதுதான் பேச்சுவார்த்தைகள் தான் நிரந்தர தீர்வு. 2 பேருமே சண்டை போடுறதுனால அவர்கள் 2 பேருக்கும் பயனில்லை, வேறு சுற்றி இருக்கிற எந்த நாட்டுக்கும் பயனில்லை, உலக அமைதிக்கும் அது வந்து பயனில்லை. ஆஸ்திரேலியாவோட நமக்கு ஒரு நீண்ட நெடிய தொடர்பு உண்டு. எப்படின்னா யுரேனியம் அங்கேருந்து வாங்குகிறோன்றது ஒன்று. அப்புறம் ஒரு 4 நாடு குழு இருக்குது, குவாட் அப்படின்னு சொல்லிட்டு, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா, அமெரிக்கா. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை அமைதியாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்றது. அதுக்கு இன்னும் அதை வந்து வேறு மாதிரி பார்க்குறவங்க வியூக அமைப்பாளர்கள் என்ன சொல்கிறாங்க, சீனாவினுடைய வலிமையை எதிர்கொள்வதற்கு இந்த 4 குழு ஒன்றாகி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியா எவ்வளவு வலிமையான ஒரு நாடுன்னு நீங்கள் பார்க்கணும். மிகப்பெரிய கடற்படையை அது வைத்திருக்கிறது. அந்த கடற்படை வந்து மிகப்பெரிய கடற்படை. அதோடு நமக்கு வந்து கூட்டு பயிற்சிகள்லாம் நடக்குது. ஒன்று, இராணுவ பயிற்சிகள்லாம். 2வது, அவங்க வந்து உலக யுரேனியம் விற்பனையில் 28% அவர்கள் அந்த சந்தையை பிடித்து வைத்திருக்கிறார்கள். இதற்கு முன்னாடியே நம்ம யுரேனியம் அங்கிருந்து வாங்கிட்டு இருக்கோம். நாமும் சரி, வடகொரியாவும் சரி, பாகிஸ்தானும் சரி, அணு பரவாமை ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாதவர்கள், இஸ்ரேலும் சரி. ஆனால் நாம் வந்து நம்முடைய இராஜாங்க உறவுகள், நம்ம ராஜரீதியாக டிப்ளமேட்டிக்காக நாம் நடந்துக்கிட்டதுனால தொடர்ந்து ஆக்கப்பூர்வமாக நீங்கள் அணுசக்தி ஆகுவதற்கு எந்த நாடும் தடை சொல்ல முடியாது. இப்போ ஈரானும் அதை பண்ணுறதுக்கு எந்த தடையும் இல்லை. அதை பண்ணுறதுக்கு, அதுக்கு வந்து ஏது பண்ணுறதுக்கு, அதுக்கு உதவுறதுக்கு தான் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, சர்வதேச அணுசக்தி முகவம் வியனால இருக்குது. அவங்களே வாங்கி தருவாங்க. ஒரு 40 நாடுகள் அணுசக்திக்கான யுரேனியத்தை விற்பனை செய்கின்றன. வாங்குகிற ஒரு அங்காடி இருக்குது. அதில் நாம் ஒரு என்ன சொல்கிறது, விலை பெற்று வாங்குகிற ஒரு வணிகர் நம்ம. ஆஸ்திரேலியாவோட இந்த பயணம், நம்முடைய பிரதமருடைய பயணம், இந்த உறவுகளை ஆழப்படுத்தி யுரேனியம் நமக்கு அதிகமாக தேவை. ஏன்னா நாம் வந்து கார்பன் டை ஆக்சைடினுடைய கால் தடத்தை குறைக்க முற்படுகிறோம். இந்த அணு உலை மூலமாக நமக்கு கிடைக்கிற மின்சாரம் கூடங்குளம் மாதிரி அதை அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறோம். அதற்கு யுரேனியம் தேவை. ஸோ இது வந்து ஒரு வரவேற்க தகுந்த ஒரு விஜயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வரவேற்க தகுந்த விஷயம். ஏன்னா யுரேனியம் அங்கே செறிவூட்டுறாங்க, அதிகமாக வச்சுருக்காங்கிறது தான் ஒரு தாக்குதலுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அதே சூழலில் நமக்கு ஒரு சர்வதேச அளவில் அதிகமாக விற்பனை செய்கிற ஒரு நாட்டிலேருந்து தடை இல்லாமல் ஒரு வர்த்தகத்தை நம்ம உடன்படிக்கை செய்திருக்கோம் அப்படின்னாக்க, உடன்பாட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, இந்தியாவுடைய ராஜதந்திரம் என்பது உலகளவில் ஒரு முக்கியத்துவமாக ஒன்றதாக பார்க்கணும். இன்னொன்று, கடல் பாதுகாப்பில் இந்த 2 நாடுகளுக்கு இடையே ஒரு ஒப்பந்தம். நீங்கள் பெரிய இராணுவ கப்பல் படையை வைத்திருக்கிற ஒரு நாட்டோடு நாம் ஒரு ஒப்பந்தத்தை இப்போ செய்திருக்கிறோம் அப்படின்னாக்கா, இப்போ இந்தியாவுடைய முக்கியத்துவம், இப்போ சைனா, அமெரிக்கா, ரஷ்யாவுக்கு அந்த வரிசையில் இந்தியா தன்னுடைய இடத்தை தக்க வைக்குது, உறுதி செய்துன்னு சொல்லலாமா இந்த பயணம், இந்த ஒப்பந்தங்கள்? இல்லை, நாம் போக வேண்டிய தொலைவு ரொம்ப, நாம் நிறைய பயணம் பண்ணணும். சீனா அளவுக்கு நம்ம வளர்வதற்கு இராணுவ ரீதியாக ஒரு வலிமையோ அல்லது மற்றபடி கடற்படையோ அதெல்லாம் அதற்கு நாளாகும். ஆனால் அதற்கு அந்த பாதையில் நம்ம பயணிக்கிறதுக்கான நடவடிக்கை தான் இது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சார், இப்போது கம்பெனியினுடைய அவருடைய நல்லடக்கத்தில் இறுதிச் சடங்குகள் நம்முடைய பிரதிநிதிகள் பங்கேற்றதற்கு அந்த நாடு அதிகாரப்பூர்வமாக ஒரு நன்றியையும் சொல்லியிருக்கு. ஈரான் மீதான தாக்குதலை ரொம்ப மூர்க்கமாக அந்த முறை நடத்தியிருக்காங்க. 4-5 மடங்கு முன்பை விட தாக்குதல் வேகமாக இருக்கிற சூழலில் தான் நாம் அங்கே
சென்றிருக்காங்க, நம்முடைய பிரதிநிதிகள் போயிருக்காங்க. அப்போ இந்தியா இந்த விஷயத்தில் தன்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத உறக்க அமெரிக்காவுக்குடைய அச்சுறுத்தலுக்கு அடிபணியாமல் அல்லது நாங்கள் இந்த ஸ்டாண்டில் தான் இருக்கோங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, நாம் இதில் நடுநிலை வகிக்கிறோம். பேச்சுவார்த்தைகள் மூலமாக தான் ஒரு தீர்வு வரணும்ட்டு நம்ம நம்புகிறோம். எல்லாத்திற்கும் பேச்சுவார்த்தை தான் தீர்வுன்னு நம்புகிற நாடுகள் பல இருக்குது. அதில் நாம் ஒரு முக்கியமான நாடு. மத்தியஸ்தம் பல பேர் நினைக்கிறாங்க நம்ம பாகிஸ்தான் மாதிரி ஏன் மத்தியஸ்தம் பண்ண போகலை, நமக்கு தான் ஈரானோட நல்ல உறவு இருக்குன்ட்டு. நாம் இது வந்து ஒரு போட்டி அல்ல. அப்புறம் மத்தியஸ்தத்தில் நமக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது. நம்ம ஒரே ஒரு தடவை தான் அதை பண்ணியிருக்கோம், இலங்கையில் கையை சுட்டுக்கிட்டோம். அதனால் அதெல்லாம் நம்ம பண்ண விரும்பலை. நம்முடைய பிரச்சனைகளில் ஒரு மூன்றாவது நாடு தலையிடுவதையும் நாம் வரவேற்பதில்லை. நாம் வந்து ஈரானுக்கும் வேண்டியவர்களாக இருக்கிறோம். அமெரிக்காவினுடைய நட்பும் நமக்கு ஆழமாக தேவை. இதை வந்து ஈரானியர்களும் புரிஞ்சு வைத்திருக்கிறார்கள், அமெரிக்கர்களும் புரிந்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிரதமருக்கு அழைப்பு வந்தும் பிரதமர் அந்த இறுதி நிகழ்வுகளில் கலந்து கொள்ளவில்லை என்பது உலக அளவில் மறைந்த உச்ச தலைவருக்கு இருந்த ஒரு பிம்பத்தை காட்டுகிறது. அப்படின்றது நம்முடைய இராஜாங்க உறவுகள், நம்முடைய ராஜ நடவடிக்கைகள் எப்படின்றதை காட்டுது. இன்னொரு பக்கம் அமெரிக்கர்களை திருப்திப்படுத்தவும் அது பாகிஸ்தானிகள் அவர்களுடைய உச்சக்கட்ட தலைவர்களை அனுப்புகிறார்கள், அவர்கள் மத்தியஸ்தம் செய்கிறார்கள், அமெரிக்கர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். அதுதான் நாங்கள் ரெண்டு பக்கமும் இல்லை அப்படிங்கிறத அதை பேலன்ஸ் பண்ணிட்டோம். ஆமாம் ஆமாம், அவங்களுடைய அச்சுறுத்தலுக்கும் ஆளாகலை, இவங்க அழைப்பையும் நம்ம நிராகரிக்கலை அப்படிங்கிற இடத்துக்கு உண்மை வந்திருக்கோம். அதே போல் சார், இப்போ அமெரிக்காவினுடைய டேரிஃப் நிறைய வரி விதிப்புல பார்க்குறப்ப ஒரு அடிஷ்னலாக ஒரு 12.5% வரி விதித்தாங்க. அவன் இப்போ யுஎஸ்டிஎஸ் உடைய அமெரிக்காவினுடைய இந்த வர்த்தக கவுன்சிலில் ஒரு இது குறித்த விசாரணை வருகின்ற பொழுது இந்தியாவினுடைய கருத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து நீங்கள் எடுத்த அந்த முடிவு என்பது ஒருதலை பட்சமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன காரணம், தொழிலாளர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட நேரத்துக்கு அதிகமாக உழைப்பை கொடுத்து பெற்று அதன் மூலமாக உற்பத்தி செய்யப்படுகிற பொருட்கள்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஒருதலை பட்சமான முடிவுன்னு சொல்லியிருக்காங்க. இது எதை நோக்கி போகுது சார்? என்ன ரிசல்ட் கிடைக்கல? நாம் வந்து பல்முனை பேச்சுவார்த்தைகள், மல்டிலேட்ரலிசம், பல்முனை உறவுகள், மல்டிலேட்ரலிசம், இதில் நம்பிக்கை உள்ளவர்கள். அமெரிக்கர்களுக்கு அதில் பெரிய அளவில் நம்பிக்கை இல்லை. குறிப்பாக அதிபர் ட்ரம்பிடம் அந்த நம்பிக்கை இல்லை. அவர் ஒத்தையாக, யூனிலேட்ரலாக, தனியாக, எதேச்சையாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை உடையவர். அவங்களுடைய தொழில் அமைச்சர் இடத்துல இருக்கக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸ் ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ், யுஎஸ்டிஆர், அவர் வந்து ஒரு அமைப்பை வைத்திருக்கிறார். அந்த அமைப்பு முடிவு பண்ணுது, இந்த மாதிரி நம்மளை மட்டும் அந்த மாதிரி ஒரு 12% அதிகமாக வரி விதிக்கலை, 54 நாடுகளை விதிச்சிருக்காங்க. நாம் அதில் ஒரு நாடு. இது வந்து என்னென்னா, சர்வதேச அளவில் ஒப்புக்கொள்ளப்பட்ட தொழிலாளர் நலன் சட்டங்களை நாம் மதிக்கணும் அப்படின்றது. வளர்ந்து வரும் நாடுகள் பலதில், பங்களாதேஷ் உட்பட, அந்த மாதிரி சட்டங்கள், அல்லது இந்தோனேசியா, பிலிப்பீன்ஸ், அங்கே முழுமையாக மதித்து அந்த பொருளை அதே அளவுக்கு உலக சந்தையில் ஒரு போட்டியில் மலிவாக விற்க முடியுமான்றது ஒரு கேள்விக்குறி. அதனால் இதுக்கு இடையில் நாம் இருக்கோம். நாம் என்ன சொல்கிறோம், இதை தீர்வு செய்ய வேண்டிய, இதை வந்து தீர்க்க வேண்டிய இடம், இதை பேசி தீர்க்க வேண்டிய இடம் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். அது உலக வர்த்தக கழகம். அது வந்து ஒரு பெரிய அமைப்பு, ஐக்கிய நாடுகள் மாதிரி. அந்த கழகம் வந்து ஏதோ போனால் போகுதுன்னு மூச்சு விட்டுட்டு இருக்கு இவர் வந்த பிறகு. மல்டிலேட்ரலிசம் இவர் வந்து ஏறக்குறைய அதை கொல்வதற்கு, அதை குற்றுயிரும் கொலையுயிருமாக வைத்திருக்கிறார் அதிபர் ட்ரம்ப். இதுக்கிடையில் நம்ம மாதிரி நாடுகள் அவரோட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அவரிடத்திலிருந்து உள்ள பெறுறது என்பது வந்துட்டு ஒரு அசாத்திய திறமையும் அதற்கு அசாத்திய பொறுமையும் வேணும். அதை இந்தியர்கள் கையாளுகிறார்கள். சார், நம்ம மீண்டும் அந்த தொடக்கத்துக்கே வரும் சார். இந்த ஹார்முஸ் நீரிணையை பயன்படுத்துறது, போக்குவரத்துக்கு பயன்படுத்துகிறப்ப அந்த ஒப்பந்தத்தில் முக்கியமான 14 சரத்துக்கள் அதுவாக இருக்கிறப்ப அவங்க ஈரான் வழியை தான் பயன்படுத்தணும், ஒமன் வழியை நீங்கள் பயன்படுத்தினா கூடாதுன்னு சொன்னாங்க, எச்சரிக்கை விடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ பயன்படுத்தினாலும் அந்த 3 கப்பல் ஏன் சார் அவங்க வழியை பயன்படுத்துறதுக்கு இவங்க ஏன் தாக்குனாங்க? அதில் என்ன அவங்களுக்கு புவியியல் ரீதியான பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குது? என்ன பிரச்சனை? பாதுகாப்பு அச்சுறுத்தல் எதுவும் கிடையாது. முதல்ல இவங்க வந்து கடல்கண்ணி வெடிகளை வைத்திருக்கிறார்கள். இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த நாங்கள் சொல்கிற இந்த பாதை வந்து ரொம்ப பாதுகாப்பான பாதைன்றாங்க. இவங்க கடல்கண்ணி வெடிகள் வைக்காத இடங்கள் வந்து ஒமான ஒட்டியும் இருக்குது. அந்த இடத்த தான் இந்த இன்டர்நேஷ்னல் மேரிடைம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த அமைப்பு, உலக நாடுகள்லாம் சேர்ந்த அமைப்பு, அதை சரியான பாதைன்னு சொல்லுது. இந்த ஹார்முஸ் நீரிணை எங்களுக்கு உரித்தானது, நாங்கள் சொல்கிறபடி நீங்கள் நடந்துக்கணும், இப்படித்தான் இந்த பாதையை அடைச்சிட்டோம், இப்படித்தான் போகணும்னா நீங்கள் போகணும், அவ்வளவுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. பின்னாடி இந்த 60 நாள் முடிந்த பிறகு
அதில் கட்டணங்களை வசூலிக்க அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அந்த கட்டணங்கள் பெரிய அளவில் இருக்க போகிறதில்ல, அது பெருசாக அவங்களுக்கு ஏற்படுற நஷ்டத்தை ஈடுகட்ட போகிறதில்ல, இவ்வளவு நாள் அவங்க இழந்ததை சரி கட்ட போகிறதில்ல. ஆனால் இது எனக்கே, நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம், அது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம்னு பாரதி சொன்ன மாதிரி இந்த ஹோர்முஸ் நீரிணை எங்களுக்கு மட்டுமே உரித்தானது, நாங்கள் சொல்கிறது தான் நடக்கணும் அப்படின்றது தான். அங்கே என்ன முடிவாக இருந்தாலும் நாங்கள் எடுக்கிறது தான் உண்மை அப்படிங்கிறது தான் ஈரானுடைய நிலைப்பாடு. அதை நிலைநிறுத்துறதுக்காக தான், வேறு எதுவும் கிடையாது. இப்போ பதில் தாக்குதலும் தொடங்குறாங்க சார். 2 பக்கம் தாக்குதல் இருக்குது. இப்போ வளைகுடா நாடுகள் மீது அமெரிக்கனுடைய ஆதரவு தளங்கள் இருக்கிற இடங்களில் அந்த தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. இப்போ தொடருங்கிற பட்சத்தில் கச்சா எண்ணெய் விலை உயர்வுலேருந்து நிறைய இருக்குங்கிறாங்க. அமெரிக்காவிலையும் பொருளாதார ரீதியாக நிறைய நிதி சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அங்கேயும் எதிர்வினைகளை ஏற்படுத்துறது. இப்போ அடுத்த அமெரிக்காவுடைய காங்கிரஸ் கூட போகுது அப்படிங்கிற ஒரு சூழலில் டொனால்ட் ட்ரம்ப்புக்கே ஒரு பெரிய ஒரு அக்னி பரீட்சையை போல் இப்போ 2வது மீண்டும் இந்த தாக்குதல் நடத்துறது தொடங்கியிருக்கா, ஏற்பட்டிருக்கா? இல்லை, ட்ரம்ப்பு ஒரு நெருக்கடியான சூழல் இருக்கிறார். அவர் புலிவாலை பிடிச்ச மனிதராக இருக்கிறார். இந்த ஈரான் போரை அவர் தொடங்கினது கொஞ்சம் யோசிக்காத தொடங்கிட்டார். இஸ்ரேலியர்கள் அவரை வேகமாக இந்த பக்கம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ புலிவாலை விட முடியல, அதை பிடிச்சு அதை என்ன சொல்கிறது, அதை வெற்றி கொள்ளவும் முடியல. அந்த தவிப்பில் அவர் இருக்கார். ஈரானியர்களும் சாதாரண ஆட்கள் அல்ல. அவங்களுடைய முக்கிய பேச்சாளர் என்ன சொல்கிறார், முகமது பாகர் காலிபாஃப், அமெரிக்க முற்றுகையின் போது நாங்கள் 1 பேரல் எண்ணெயை கூட விற்க முடியலைன்னு சொல்லி ஒத்துக்கிட்டார். அதனால் திருப்பி அமெரிக்க முற்றுகை வருமானால் அவர்கள் உடைய குரல் வலையை அது நெரிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு $435 மில்லியன் அவர்களுக்கு எண்ணெய் விற்க முடியாமல் இழப்பு ஏற்படும். அதனால் 2 பேருமே ஒரு தவிப்பில் தான் இருக்காங்க. இதற்கிடையில் இந்த தாக்குதல்கள் முன்னாடியெல்லாம் சவுதியையும் தாக்குவாங்க ஈரானியர்கள், முன்னாடியெல்லாம் ஐக்கிய அரபு அமீரகங்களையும் தாக்குவார்கள். கடந்த ஏறக்குறைய ஒரு 2 மாதமாக இந்த 2 நாடுகளையும் அவர்கள் தாக்குவதில்லை. கத்தார், பஹ்ரைன், குவைத் மட்டும்தான். ஜோர்டன் புதிதாக. ஏன்? அதனால் பல பார்வையாளர்கள் நோக்கர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கேருந்து பணம் கைமாறி இருக்கு ஈரானுக்கு. அதாவது அவங்களுடைய பணம் தான், ஈரானுடைய பணம், முடக்கப்பட்ட பணம் யாருக்கும் தெரியாமல் கைமாறி இருக்கிறது. அதிபர் ட்ரம்ப்பே என்ன சொல்கிறார், எந்த பணமும் நாங்கள் தரலைன்றார். 25 பில்லியன் அவங்களுடைய பணம் முடங்கியிருக்கு, ஆனால் நாங்கள் தரலைன்றார். அவங்க அந்த 14 ஒப்பந்தத்தில் சரத்தில் அந்த இழப்பீடும் கேட்டிருக்காங்க. ஆமாம், நான் நினைக்கிறேன், எனக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா இவங்க 2 பேர் என்ன புண்ணியம் பண்ணாங்க, மற்றவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அவங்கள முதல்ல நீங்கள் அடிச்சிட்டு இருந்தீங்க, இப்போ அடிக்கிறதே இல்லை, அந்த பக்கமே போகிறதில்ல. அதனால் இதில் ஏதோ மர்மம் இருக்குதுன்னு எனக்கு தோணுது. அதனால் ஈரானியர்களும் லேசுப்பட்டவர்கள் அல்ல. இவருக்கு அவர் சடைத்தவர் அல்ல, அவருக்கு இவர் சடைத்தவர் அல்ல. இது பேச்சுவார்த்தைகள் மூலமாகத்தான் இதற்கு ஒரு தீர்வை நிரந்தரமாக எட்ட முடியும். நிரந்தரம் என்பதெல்லாம் பெரிய வார்த்தை. நம்முடைய வாழ்நாளில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தீர்வை எட்ட முடியும். நமக்கு பிறகு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. பிப்ரவரி 28 கடந்த மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் ஒரு தாக்குதல், அப்புறம் இடையில ஒரு ஒப்பந்தம், பேச்சுவார்த்தை, இப்படி தள்ளி போனது மீண்டும் தொடங்கி இருக்கிற சூழலில் ஐக்கிய நாடுகள் சபை இந்த இடத்துல என்ன செய்யணும் சார்? அவங்களுடைய ரோல் என்ன தான் சார்? நான் ஏற்கனவே சொன்னேன், பல்முனை உறவுகளில் நம்பிக்கை இல்லாதவர் ட்ரம்ப். ஐக்கிய நாடுகள் சபை என்பது மல்டிலேட்ரலிசம், பல்முனை உறவுகளை அதற்கு தலைமை தாங்கி அதை மையப்படுத்தி செயல்படுகிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த நிர்வாக குழுவில் 15 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதில் 5 பேர் நிரந்தர உறுப்பினர்கள், 10 பேர் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறி மாறி வருவாங்க. இந்த 15 பேரில் 9 பேர் ஒரு முடிவெடுக்கணும், ஒரு ஒத்த கருத்துடைய முடிவெடுக்கணும். ஆமாம், அதில் 5 பேர் மாறுபடவே கூடாது. நிரந்தர உறுப்பினர்கள். நிரந்தர உறுப்பினராக இருக்கிறது அமெரிக்கா. 4.5 வருஷமாக போர் நடந்துட்டு இருக்கு யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும். நிரந்தர உறுப்பினராக இருக்கிறது ரஷ்யா. இவங்களுக்கு எதிராக அந்த சபை ஒரு முடிவை எப்படி எடுக்க முடியும்? ஒரு சர்வதேச பார்வையாளர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்களா? இல்லை, அதாவது இதை நடத்துபவர்கள், இந்த நிர்வாக குழுவில் இருப்பவர்களே வேலையே பயிரை மேயும் பொழுது எப்படி இதற்கு ஒரு தடுப்பு சுவர் எழுப்ப முடியும்? இதை எப்படி மட்டுப்படுத்த முடியும்? இதை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? அதனால் பல்முனை உறவுகளை நம்புகிற இயக்கங்கள், கழகங்கள், நிறுவனங்கள் செத்து போய்கொண்டிருக்கின்றன. கோமா நிலையில் இருக்கு. அந்த நிலைக்கு அவர் கொண்டு வந்திருக்கார். நிறைவா சார், இப்படி இந்த போக்கு மேற்கு ஆசியாவில் நடக்கிறது, மத்திய கிழக்கில் தொடர்கின்ற இந்த போக்கு
இந்தியாவுக்கு என்ன மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகுதுங்கிற ஒரு பெரும் கேள்வி. ஏன்னா இப்போ கச்சா எண்ணெயிலேருந்து நம்ம பார்க்குறோம். அதே போல் இந்த இடத்துல இந்தியா என்ன செய்ய போகிறது அப்படிங்கிற கேள்வியும் எழுது நிறைவு கருத்து. இந்தியா செய்வதற்கு ஒன்றுமில்லை. இதிலிருந்து சில பாடங்களை மட்டும் இந்தியா கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு 2 மாத எண்ணெய் இருப்பு நம்ம வச்சுருக்கோம், சேமிப்பு. அதை இனிமேல் ஒரு 6 மாத எண்ணெய் இருப்பாக மாற்ற முடியும்னா அதை பண்ணணும். நம்ம இனி வரும் ஆட்சியாளர்கள் அதை கண்டிப்பாக யோசிக்கணும். அல்லது 4 மாதம் ஆகுது. சீனாவிலலாம் அத்தனை நாள் வச்சுக்கலாம், அவ்வளவு பெரிய இருப்பு வச்சுருக்காங்க அவங்க. சமையல் வாயு இருப்பு நமக்கு 2 நாளைக்கு வரா மாதிரி தான் வச்சுருக்கோம். அதுக்கு நிறைய செலவாகும், அந்த மாதிரி நிறைய அதை சேர்த்து வைக்கிறதுக்கு. இது இந்த போரில் நம்ம கற்றுக்கொண்டது. 2 மாதத்துக்கு 2 நாள் தான் சமையல் வாயு. சமையல் வாயு 2 நாள் தான் நம்மகிட்ட இருக்கு இருப்பு. ஏன்னா அதுக்கு அதுக்கு இந்த சேமிப்பு இடங்கள் அதெல்லாம் உருவாக்குறதுக்கு பல மிகப்பெரிய செலவாகும். இதை நாம் திட்டமிட்டு பண்ணணும். நன்றி சார், நேரம் ஒதுக்கி இந்த நேரில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. மற்றொரு சிறப்பு விருந்தினரோடு சிறப்பு பேசுபொருளோடு பிக் நியூஸ் பகுதியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருப்போம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.